புதுச்சேரியில் இன்று நள்ளிரவு 1 மணி வரை மதுபானங்கள் விற்க அனுமதி. புத்தாண்டை முன்னிட்டு புதுச்சேரியில் இன்று நள்ளிரவு 1 மணி வரை மதுபானங்கள் விற்க அனுமதியானது அளிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். புதுச்சேரியில் இன்று நள்ளிரவு 1 மணி வரை மதுபானங்கள் விற்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. சிறப்பு அனுமதி பெற்று மட்டுமே இரவு 1 மணி வரை மதுபானங்களை விற்க வேண்டும் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியில் இன்று நள்ளிரவு 1 மணி வரை மதுபானங்கள் விற்க அனுமதியானது அளிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல சிறப்பு அனுமதி பெற்றிருந்தால் மட்டுமே இரவு 1 மணி வரை மதுபானங்களை விற்க வேண்டும் என்றும் காவல்துறை தெரிவித்திருக்கிறது. புத்தாண்டை முன்னிட்டு புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் பல்வேறு முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வரக்கூடிய சூழலில் புதுச்சேரியில் இன்று நள்ளிரவு 1 மணி வரை மட்டுமே மதுபானங்களை விற்க அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியில் வழக்கமாக 11 மணி வரை மட்டுமே மதுபான கடைகள் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் புத்தாண்டை முன்னிட்டு நள்ளிரவு 1 மணி வரை மதுபானங்கள் விற்க சிறப்பு அனுமதியானது அளிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் ராஜகுமார். வணக்கம். மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு இன்று நள்ளிரவு 1 மணி வரை மதுபானங்களை விற்பனை செய்வதற்கான சிறப்பு அனுமதியை காவல்துறை வழங்கியிருக்கிறது. அது இன்று புத்தாண்டு கொண்டாட்டம் நடைபெற இருக்கிறது. புதுச்சேரியை பொறுத்தவரை பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் புதுச்சேரி வந்திருக்கின்றனர். குறிப்பாக புதுச்சேரி மதுபானங்களுக்கு பெயர் போன ஒரு சுற்றுலா நகரம். இங்கு இந்த மதுபான விற்பனை இன்றைய தினம் பொறுத்தவரை 1 மணி வரை சிறப்பு அனுமதி ஆனது வழங்கப்பட்டிருக்கிறது. மற்ற நாடுகளில் 11 மணி வரை மதுபானங்கள் விற்பனை செய்வதற்கு அரசு அனுமதி அளித்திருக்கும் நிலையில் இன்று மட்டும் 1 மணி வரை இந்த சிறப்பு அனுமதியானது அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அனைத்து கடைகளிலும் இந்த மதுபான விற்பனை செய்ய முடியாது. அவர்கள் இந்த சிறப்பு அனுமதியை பெற்றால் மட்டுமே இந்த மதுபானங்களை விற்க முடியும். இதற்காக விடுதிகள் மற்றும் மதுபான கூடங்கள் அந்த கலால்துறையிடம் இந்த சிறப்பு அனுமதியை பெற வேண்டும். சிறப்பு அனுமதியை பெற்றவர்கள் மட்டுமே இரவு 1 மணி வரை இந்த மதுபானங்களை விற்பதற்கு அனுமதியை கலால்துறை வழங்குகிறது. வழக்கமாக 11 மணி வரை மதுபானங்கள் விற்கப்படும் நிலையில் இன்றைய தினம் மட்டும் 1 மணி வரை சிறப்பு அனுமதி பெற்று விற்கவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் தற்போது வரை 90 நபர்கள் இந்த சிறப்பு அனுமதியை பெற்று இந்த இரவு இந்த மதுபானங்களை விற்பதற்கான அனுமதி பெற்றுள்ளதாகவும் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த புத்தாண்டை கொண்டாடுவதற்காக புதுச்சேரியை பொறுத்தவரை பல்வேறு உயர் ரக மதுபானங்களும் அதே போல வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான வகையில் மதுபானங்களும் புதுச்சேரியில் இந்த புத்தாண்டை முன்னிட்டு விற்பனையும் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த புதுச்சேரியில் இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தை வழக்கமான ஒரு உற்சாகத்துடன் கொண்டாடுவதற்காக புதுச்சேரி அரசு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறது. இந்த நிலையில் தற்போது கூடுதல் இந்த மதுபானம் விற்பனைக்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மதுப்பிரியர்களிடையும் அதே போல சுற்றுலா பயணிகளும் கூடுதல் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே இன்று நள்ளிரவு 1 மணி வரை புதுச்சேரியில் இந்த கொண்டாட்டங்களுக்கும் புதுச்சேரி அரசு அனுமதி அளிக்கிறது. தற்போது இந்த மதுபான விற்பனைக்கான நேரத்தையும் நீட்டித்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜகுமார்.